வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. நமக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிடணும், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டே டு டே லைஃப வாழணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு. பட் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறமா நம்மளால பண்ண முடியறது இல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்ப கரெக்டான நிலையில வச்சுக்காதது மட்டும்தான் காரணம். அதை எப்படி சரி பண்றதுன்னு இந்த ஷோ மூலியமா உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். வாங்க ஷோக்கு போலாம். இன்னைக்கு எபிசோட்லயும் நம்ம 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டின்னு 3 செக்மெண்ட்ஸ்லயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஹெல்த்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 விதமான ஃபுட் குரூப்ஸ். ஃபுட்ல குரூப்ஸ் இருக்கா அப்படிங்கிற டவுட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இதை கிளியர் பண்றதுக்காக நம்ம டாக்டர் தாரணி கிருஷ்ணன் வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே. நம்ம இந்த ஆரோக்கியம் எங்கள் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 விதமான ஃபுட் குரூப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது 5 விரல்கள். ஸோ இந்த 5 விரல்களில் நம்ம 5 ஃபுட் குரூப் முக்கியம். இப்போ நம்ம கட்டை விரல் இல்லாத வாழ முடியுமா? ரொம்ப கஷ்டம். அது மாதிரி எந்தெந்த உணவு நம்ம உடம்புக்கு தேவைதோ 5 விதமும் நம்ம டெய்லி சாப்பிடணும். முதல்ல எடுத்திங்கன்னா சீரியல்ஸ்னால் அரிசி இல்லை கோதுமை இல்லை சிறுதானியங்கள். சிறுதானியங்கள்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் சாமை, வரகு, குதிரைவாளி இல்லை கம்பு, கேழ்வரகு. ஸோ சீரியல்ஸுங்கிறது ஒரு கம்ப்ளீட் குரூப். இதில் மாவு சத்து, நார் சத்து இது ரெண்டும் நிறையா கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா புரத சத்து உள்ள குரூப். இந்த புரத சத்து உள்ள குரூப்பில் பார்த்திங்கன்னா சைவ முறையில் சாப்பிட்றவங்களுக்கு பருப்பு வகைகள். நம்ம நாட்டில் 16 வித பருப்பு வகைகள் கிடைக்கிது. ஸோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் பருப்பு வகைகளில் தோலோடு இருக்கிற பருப்பு, தோல் இல்லாத இருக்கிற பருப்பு, அந்த மாதிரியும் கிடைக்கிது. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அப்புறம் அசைவ முறையில் சாப்பிட்றவங்க ஃபிஷ்ஷு இல்லை கோழிக்கறி இல்லை இந்த மாதிரி சீ ஃபுட், அந்த மாதிரி ப்ரான், கிராப் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ முட்டை. ஸோ இது எல்லாமே வருது ஒரு குரூப், புரோட்டீன் குரூப். ஸோ சைவ முறை இருக்கிறவங்களுக்கு செப்பரேட்டு, அசைவ முறை இருக்கிற. மூணாவது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அப்படின்னு. நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற ஒரு உணவு எப்படின்னா அது வெஜிடபிள்ஸ் தான். இப்போ காய்கறி எடுத்திங்கன்னா சின்ன பசங்கள்லாம் எங்களுக்கு காய் அப்படின்னு சொல்கிறத தாய்மார்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இது தப்பான கருத்து. நம்ம காய் சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைக்கு 6 மாதத்துக்கு மேலே நம்ம ஒரு 7-7.5 மாதத்துலேருந்தே நம்ம காய் அந்த குழந்தைக்கு சேர்த்துட்டு வரோம். ஸோ காய்கறியை பார்த்தீங்கன்னா 3 கலர் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளோட ட்ரை கலர் ஃப்ளாக், சாஃப்ரன் அதாவது ஆரஞ்சு கலர். ஸோ ஆரஞ்சு இந்த பப்பாயா இல்லை, அப்புறம் அந்த வெள்ளைக்கு பதில் நம்ம அதை சேப்பு கலராக மாற்றிக்கலாம். எடுத்துக்கலாம். பச்சை கலர்ல தான் காய் லைட் கிரீன் வரலும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டார்க் கிரீன் பார்த்தீங்கன்னா 14 வகைகள். அப்புறம் பீன்ஸ், அப்புறம் தண்ணிக்காய், புடலங்காய், சௌ இந்த மாதிரி இருக்கிற தண்ணி வகை இருக்கிற காய். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் கிரீன் வரது. இப்போ பூஷ்ணிக்காய் மேலே லைட் கிரீன், உள்ள வெள்ளை. ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ காய்கறிகளில் 3 விதமாக பிரிக்கலாம் கலர் மாதிரி. இல்லை சாலட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஸோ காய்கறிங்கிறது நம்ம கிட்ட கிடைக்கிறது 35-40 வித காய்கறிகள். 2-3 விதம் தான். ஸோ ரெகுலராக உணவில் நம்மளுக்கு ஹெல்த்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ஒரு கலர்லேயும் ஒரு விட்டமின், மினரல், ஃபைபர், நார் சத்து எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் நம்ம கட்டாயம் காய்கறியை சாப்பிடணும். பொரியலாக சாப்பிடலாம், கூட்டாக சாப்பிடலாம், சாலடாக சாப்பிடலாம், இல்லை பச்சடி மாதிரி பண்ணி சாப்பிடலாம்.
சூப்பு கூட வீட்டிலேயே பண்ண சூப்பு தான் சாப்பிடணும். ஸோ சீரியல்ஸ் பார்த்தோம், நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் பார்த்தோம், இப்போ வெஜிடபிள் பார்த்தோம், அடுத்தது ஃப்ரூட்ஸ். பழங்களில் பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரே பழம் வாழைப்பழம் தான். வாழைப்பழம் சாப்பிட்டா தப்பு கிடையாது. ஆனால் பல விதமான நம்ம ஃப்ரூட்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு ஹெல்த்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி 12 மாதமும் கிடைக்குது, சாத்துக்குடி 10 மாதம் கிடைக்குது, அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் மாம்பழம் வருஷத்தில் 3 மாதம்தான் கிடைக்குது. ஆனால் எல்லாரும் இதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அது சிறிய அளவு சாப்பிட்டுக்கலாம். பட் பல விதமான ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. இப்போ கொய்யாப்பழம், இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஃப்ரூட்ஸுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சமைக்காத சாப்பிட்ற ஒரே ஐட்டம் நம்ம அதுதான். அதனால அதில் இருக்கிற விட்டமின் சி சத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது. ஃப்ரூட்டை உடனே கட் பண்ணி நம்ம உடனே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடுத்தது கடைசி பார்த்திங்கன்னா பால் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம். ஸோ பால், தயிர், வெண்ணெய், மோர், பன்னீர், சீஸ் எல்லாமே அது அடியில் வரும். இப்போ ஒரு நாளைக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு தேவைப்படுறது 400 ml பால், அதாவது 2 கப்பு பால். என்ன மாதிரி பால்? 2.5% பால், அதாவது டோன்டு மில்க். இது பசும் பாலாக இருந்தால் இந்தியன் பிரீட் கவ்வாக இருக்கணும். ஸோ இந்த பாலில் நம்ம காஃபியில் போடலாம், டீயில் போடலாம், வெறும் பாலாக குடிக்கலாம், இல்லைன்னா தயிர் போட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமாக பாலை சாப்பிடலாம். பட் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிட்றது சீஸ் தான். இப்போ சீஸில் என்ன ஆகிடுதுன்னா அந்த வே ப்ரோட்டீன் பூரா அதில் வடிகட்டி எடுத்துடுறாங்க, நிறைய உப்பு போடுறாங்க. சீஸ் பண்ணுறதுக்குன்னே எடுக்கிற பால் ரொம்ப கொழுப்பு சத்து உள்ள பால். ஸோ சீஸ் சாப்பிட்றதா இருந்தால் வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு ஒருக்க தான் நம்ம சீஸ் சாப்பிடணும். அதே மாதிரி பன்னீர். ஸோ பன்னீரும் சீஸும் நம்ம 10 நாளைக்கு ஒருக்க தான் சாப்பிடணும். ஸோ 5 விதமான ஃபுட் குரூப் பார்த்தோம். சீரியல்ஸ் பார்த்தோம், புரத சத்து உள்ள உணவு பார்த்தோம், அப்புறம் காய்கறி பார்த்தோம், பழம், அப்புறம் பால். இது 5மே நம்ம டெய்லிக்கு தேவைப்படுது. எந்தெந்த அளவு சாப்பிடணும்னு அவங்க ஏஜ் பிரகாரம், அவங்களோட டைஜஷனோட எப்படி ஆகுது பிரகாரம் நம்ம டிசைட் பண்ணலாம். பட் 5 உணவும் நம்மளுக்கு டெய்லி தேவைப்படுது. இப்ப நம்ம இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட், ஃபைனல் செக்மெண்ட், பியூட்டி செக்மெண்ட். இதுக்காக பியூட்டிஷியன் வசந்தரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு சொல்லி கொடுக்க போற லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது வகையான ஹேர் ட்ரீட்மெண்ட் நம்ம வசந்தரா சொல்லி கொடுக்க போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு ஹேர் ரொம்ப ரஃப்பாக ட்ரையாக இருக்கும், கீழே பிளவு பட்டிருக்கும். இது பிளவு பட்டதுனால முடி வளராமல் அப்படியே போயிருக்கும். அதனால் என்ன செய்யலாம், குயிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சி. எப்படி இந்த ஹேரை லைட்டாக ட்ரிம் பண்ணி அதுக்கு எப்படி ஒரு ட்ரை ஷாம்பு கொடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் பாருங்கள். யாழினியோட ஹேரை பார்க்கும்போது இந்த எட்ஜஸில் ரொம்ப தின்னாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா முடியுமே பிளவுபட்டிருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா முடியோட ஸ்ட்ரென்த் இல்லை. முடி கொஞ்சம் தூரம் வளர்ந்து வரும்போது கீழே வரும்போது அதுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுறதுனால இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பாக கோர முடி மாதிரி ரொம்ப ப்ரௌனாக மாறிடுது. ஸோ இது சில பேருக்கு ஊட்டச்சத்து இல்லாததுனால, சரியாக உணவு அவங்க எடுத்துக்காததுனால, தூக்கம் இல்லாதனால, இல்லை தண்ணி சரியாக குடிக்காதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்னால வரலாம். ஸோ எனிவே நம்ம அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஹேரில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு ட்ரை ஷாம்பு. குயிக்காக ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அப்போ நம்ம ஷாம்பு பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை ஷாம்பு நம்ம செய்யலாம். ஒரு செக்ஷனாக பிரிச்சுட்டு, ஸோ இது செய்யறதுனால
டேண்ட்ரஃப் ஏதாவது இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி ஹேரும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவும், நல்லா வாஷ் பண்ணால் என்ன ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அதே மாதிரி செய்யலாம். இது பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ட்ரை ஷாம்பு. ஆர் ரொம்ப ஹரியில் வெளியே கிளம்புறாங்க, அவங்களுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரை ட்ரை பண்ண போகிறோம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆகிடும். இந்த ஷாம்பு போட்டு ட்ரையர் காட்டின உடனே இந்த ரஃப்னஸ் எல்லாமே போயிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஜஸ்ட் 2 மினிட்ஸில் என்ன ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்றது பாருங்கள். கீழே உள்ள ஹேரை லைட்டாக நான் ட்ரிம் பண்ணுறேன், ஏன்னா அவங்களுடைய ஹேர் ரொம்ப ரஃப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ஸ்லைட் யூ ஷேப் அவங்களோட ஹேருக்கு கொடுக்குறேன். இப்போ அவங்களுடைய ஹேரில் இருக்கிற ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ப்ளிட்ஸ் எல்லாம் இப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஹேர் பிளவுபட்டிருக்கு, ஏன்னா ரொம்ப நரிஷ்மெண்ட் இல்லாத ஹேருக்கு நரிஷ்மெண்ட் பத்தலை, அதனால் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த ஸ்ப்ளிட்ஸ் எடுத்தால் தான் எங்களுடைய ஹேர் இனிமேல் நல்லா வளரும். அதனால் இப்படி செய்யும்போது ஸ்ப்ளிட்ஸ் எல்லாம் தனியாக வெளியில் வரும். அதை மட்டும் நம்ம அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்ஸ் எடுக்கிறது நல்லது. கடைசி செக்ஷன் ரெண்டு மூணு முறை இது மாதிரி செய்யும்போது எல்லா ஸ்ப்ளிட்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் ஹேர் நல்லா வளரும். இப்போ அவங்களுடைய ஹேரை கிளிப் பண்ணலாம். ஜஸ்ட் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கிறேன்.
நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் யாழினியோட ஹேர் பார்த்தோம். ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருந்தது. கீழே ரொம்ப ப்ரௌனாகவும் ரொம்ப பிளவுபட்டிருந்தது. குயிக்காக ஒரு ட்ரை ஷாம்பூ, அதே மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ட்ரிம், ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் ரிமூவல், அந்த பிளவுபட்டதை மட்டும் ரிமூவ் பண்ணி எப்படி ஒரு சேஞ்ச் உண்டுபடுத்தியிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வசுந்தரா. என்ன வியூவர்ஸ், எப்படி வந்து ஒரு அழகான ஹேருக்கு வந்து இன்னும் அழகூட்டுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்களா? இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. இந்த எபிசோடும் இன்னைக்கு ரொம்ப அழகா இன்ஃபர்மேட்டிவா முடிஞ்சிருக்கு. நாளைக்கும் இதே மாதிரி 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட நானே தான் உங்களை வந்து சந்திப்பேன். Until then, it's me signing off, VJ Aishu. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.